எல்லாருக்கும் வணக்கம். நேராக டாபிக் போயிடலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா யூடியூபை நம்ப வேணாம் அப்படிங்கிறது தான் நம்ம டைட்டிலு. ஏன்னா யூடியூப் பொறுத்தவரையில் என்னென்ன விளக்கங்கள், ஏதாவது புதுசாக வர யூடியூபர்ஸ் அண்டு சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்க, புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்க, எல்லாத்துக்குமே ஒரு சில விளக்கத்தை கொடுக்கலாங்கிறது தான் இந்த வீடியோனுடைய நோக்கம். நான் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் 24/4/2024 அன்று ஸ்டார்ட் பண்ணேன். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அமோகமாக தான் இருந்தது. கரெக்டாக ஆரம்பித்து ஒரு 5 மாதத்தில் மானிட்டேஷன் ஆகிடுச்சு. அதனால் என்னுடைய மனசை சந்தோஷப்படுச்சு. பரவாயில்ல, வெகு சீக்கிரம் மானிட்டேஷன் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் எல்லாமே வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அதாவது $100 எப்போ நம்ம ஏர்ன் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் சேரும் அப்படிங்கிற மாதிரி புதிய ரூல் ஒன்று அதில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா மானிட்டேஷன் ஆன பின்னாடி தான் நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம வருமானம் வர்றது நம்ம குறைவாக இருக்கும். அதாவது $1 $2 இப்படி தான் ஏறும். அதே சமயத்தில் மானிட்டேஷன் ஆன பிறகு பார்த்திங்கன்னா வியூஸ்லாம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுதான் நிதர்சனமான உண்மை. கண்டிப்பாக வீக்கான மனசு உள்ளவர்கள்லாம் யூடியூப் பக்கம் வரவே வேணாம். அதே சமயத்தில் இந்த யூடியூப்பை ஒரு பார்ட் டைமாக பண்ணுங்கள், ஃபுல் டைமாக பண்ண வேணாம். ஏன்னா கண்டிப்பாக அதற்கு உண்டான வருமானம் கண்டிப்பாக வராது. இதில் ஒரு லட்சத்தில் ஒருத்தர் தான் அல்லது கோடியில் ஒருத்தர் தான் இதில் சக்ஸஸ் ஆவாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. அதே சமயத்தில் யூடியூப்னுடைய அல்காரிதம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது எனக்கே தெரியல, யாருக்குமே தெரியல. அதை பற்றியான வீடியோக்கள் நிறையா வருது. அல்காரிதம் எப்படி செயல்படுது, அது எப்படிலாம் வியூஸ் கொடுக்குது, எப்படிலாம் ஒரு வீடியோவை அது தேர்ந்தெடுக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய டெக்னிக்கலாக வீடியோஸ் வருது. ஆனால் அதுவும் கரெக்டான உண்மையான நிலவரங்கள்லாம் கிடையாது. அதனால் எனக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பைசா கூட வரல. இன்றைக்கி ஏறக்குறைய 1 வருடம் 5 மாதங்களுக்கு மேலே ஆகி கொண்டு இருக்கிறது. இது வரைக்கும் ஒரு சிங்கிள் பைசா கூட வரல. அது மட்டும் இல்லாமல் நான் எந்த தவறும் செஞ்ச மாதிரி தெரியல. எனக்கு கம்யூனிட்டி கைட்லைன் வார்னிங் கொடுத்துட்டாங்க. ஒரு 5 வீடியோவை நீக்கிட்டாங்க. இது எதனால் நீக்கினாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஹார்ம்ஃபுல் அண்டு டேஞ்சரஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் என்ன ஆபத்தை உண்டாக்கக்கூடிய அளவில் எந்த ஒரு வீடியோவும் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. அதனால் இதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எனக்கு சரியாக புரிஞ்சிக்க முடியல. அதுக்கு அடுத்தது கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வருங்கிறாங்க, சேனலையே டெலீட் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. எது பண்ணாலும் அதை பற்றிலாம் நம்மளுக்கு கவலை இல்லை. நம்ம வீடியோ பொறுத்தவரை ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக தான் இது வரைக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதாவது எஜுகேஷனல் பர்பஸாக ஒரு சில ஐடியாக்களை சொல்கிறோம். அதை ஏற்றுக்காததும் அவங்களுடைய இஷ்டம்தான் என்று நான் முதலிலே டிஸ்க்ளைமர்லாம் சொல்லிடுறேன். இந்த மாதிரிலாம் தான் வீடியோக்கள் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதே சமயத்தில் யூடியூப்பினுடைய அல்காரிதம் வீடியோக்களுக்கு எப்படி வியூஸ் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியும் தெரியல. யூடியூப்பினுடைய அல்காரிதம் நம்ம வீடியோவை எப்படி கொண்டு போய் சேர்த்துறாங்க, எப்படி வியூஸ் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியும் தெரியல. நிறையா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் ஆன பிறகு நிறையா வியூஸ் போக மாட்டேது. நிறையா பேருடைய கம்ப்ளைண்ட் அதுவாக தான் இருக்குது. எனவே ஒரு பார்ட் டைம் யூடியூபராக மட்டும் இருங்க, கண்டிப்பாக அந்த ஃபுல் டைம் வேணாம். அதே சமயத்தில் மானிட்டேஷன் ஆன பிறகு உங்களுடைய சேனலில் நீங்கள் நம்ப பொறுமையாக இருக்கும். அதுக்கு மேலே தான் வியூஸே போகாது. இது எதனால் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரு சிஸ்டர் யூடியூப் சேனலில் குறிப்பிட்டிருந்தார்கள். அவங்களுக்கு மானிட்டேஷன் ஆன பிறகு 2 வருஷம் ஆகி தான் அந்த $100 அவருங்க ரீச் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த 2 வருஷத்தில் படாதபாடு பட்டிருக்காங்க. அவங்க அந்த $100 வாங்கிறதுக்குள்ள மிகப்பெரிய சிரமத்தெல்லாம் ஆளாகியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா யூடியூப் சேனல்லாம் நிறையா சிரமங்கள் ஏற்பட்டிருக்கோம். அதெல்லாம் கமெண்ட்ஸில் தெரியுங்க. என்னை பொறுத்தவரை நாம் ஒரு நம்மளுடைய வீடியோக்கள் பொறுத்தவரையில் ஒரு சேவிங்ஸ் பண்ணுங்கள். சேவிங்ஸை எப்படிலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணோம், மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணோம், அதுக்கு நான் டிஸ்க்ளைமர் கொடுத்து தான்
பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து எந்த ஒரு ஷேரையும் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. அதே சமயத்தில் எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டையும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா இந்த ஷேர் இவ்வளோ கொடுத்துருக்கு, அதே சமயத்தில் இவ்வளோ மியூச்சுவல் ஃபண்டு இத்தனை சதவீதம் லாபம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக தான் நான் கொடுத்துட்டு வரேன். இந்த மாதிரி தான் நான் கொடுக்குறேன். எனக்கே ஒரு கம்யூனிட்டி கைட்லைன் எதனால் வந்தது, கம்யூனிட்டி கைட்லைன் வார்னிங் எதனால் வந்தது அப்படிங்கிறது எனக்கே தெரியல. உங்களுக்கு ஏதாவது விளக்கங்கள் தெரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இப்போ என்னை பொறுத்தவரை என்ன ஒரு திருப்தினா, நாம் வந்து ஒரு சேவிங்ஸை ஊக்குவிக்கிறோம். அதே சமயத்தில் மாத வருமானத்தை எப்படி பெருக்குவது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறோம். அந்த சேமித்த பணத்தை எப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறோம். நிறைய பேர் நேர்லேயே வந்து நிறைய விளக்கங்களை தெரிஞ்சுட்டு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஷேர் மார்க்கெட்லேயும் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் முதலீடு செய்து வருகிறார்கள். அதே போல் ஃபோன்லேயும் கேட்டுக்கொண்டு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்மளுடைய வழிகாட்டுதல்களின் பேரில் நிறைய பேர் பலனடைஞ்சிட்ருக்காங்க. இது ஒன்றே எனக்கு போதும். எனக்கு பொறுத்தவரை இந்த யூடியூப் சேனல், என்னுடைய சேனலை டெலீட் பண்ணாலும் அதை பற்றியான கவலை எனக்கு இல்லை அப்படிங்கிறது தான் நான் எடுத்திருக்கிற முடிவு. அதனால் நீங்கள் வந்து ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் அதை கமெண்ட்ஸில் தெரியுங்க. அதேபோல் நாம் வந்து நல்ல விஷயங்களை தான் சொல்லுவோம், நல்ல விஷயங்களை தான் கேட்போம். நல்லதே நடக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாலிசி. அந்த பாலிசியில் தான் எப்பயுமே இது வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறேன். அதே போல் தான் நான் சேனல் ஆரம்பித்ததும் அந்த நோக்கத்தில் தான் நான் ஆரம்பித்தேன். அதனால் யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்க அல்லது ஆரம்பிக்க போகிறீங்க, இவங்க எல்லாமே இதை தெரிஞ்சுக்கிங்க. இதை வந்து கண்டிப்பாக யூடியூப்பை நம்ப வேணாம். ஒரு பார்ட் டைம் ஒர்க்காக பண்ணுங்கள், ஃபுல் டைம் ஒர்க்காக கண்டிப்பாக பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி சொல்லும் பொழுது டிஸ்க்ளைமர் நம்ம வந்து முன்னாடியே கொடுத்துட்டு தான் பண்ணுறோம். அது மாதிரி எஜுகேஷனல் பர்பஸ் அப்படிங்கிறத சுட்டி காமிச்சிட்டு தான் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு ஷேர் மார்க்கெட்டை வாங்குவது உங்களுடைய விருப்பம், நீங்கள் சுயமாக முடிவெடுங்க. அதே மாதிரி ஒரு பொருளாதார வல்லுநர்களை நீங்கள் ஆலோசனை செஞ்சு அதுக்கு பின்னாடி ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி இன்வெஸ்ட் பண்ணுங்க என்று தான் கூறிக்கொண்டிருக்கிறோம். அதே போல் தான் எதிர்காலத்திலே நான் கூற முடியும். ஏன்னா கம்ப்ளீட் இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. ஆனால் ஒரு மனிதன் வந்து சேவிங் செய்து அதை கரெக்டாக இன்வெஸ்ட் செய்யும் பொழுது மட்டும்தான் ஒருத்தர் செல்வந்தராக முடியும் அப்படிங்கிறதுல நான் ஆணைத்தரமான கருத்தோடு நான் இருக்கேன். அந்த மாதிரி கருத்தோடு இருக்கிறவங்க கமெண்ட்ஸில் தெரியுங்க. யூடியூபினுடைய ரூல்ஸில், யூடியூபினுடைய அல்காரிதத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியாது. அந்த அல்காரிதம் எப்படி உங்கள் வீடியோவுக்கு வியூஸ் கொடுக்கறதுங்கிறதையும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அதனால் நீங்கள் பாட்டு உங்கள் கடமையை செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தம். அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆதரவான கருத்துக்களோ அல்லது எதிர்மறையான கருத்துக்களோ எதாக இருந்தாலும் என்னுடைய கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.